கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் இதுவும் ஒரு திருப்பு முனையான ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது. இந்த இடத்துல செசரியா என்கிறதான பட்டணம் ஒன்று உண்டு. அந்த இடத்துல ரோமர்கள் அதிகமாக காணப்படுவார்கள். அந்த இடத்துல ஒரு பட்டாளம் ஒன்று இருந்தது. பட்டாளம் என்று சொன்னால் இப்பொழுது போல் பெட்டாலியன் என்று சொல்லுவாருங்க. இந்த பெட்டாலியனில் இங்கே கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெட்டாலியன் இருக்குது, தமிழ்நாடு ஸ்பெஷல் பெட்டாலியன் என்று. அதில் அநேக காவல்துறையை சேர்ந்தவர் காவலாளர்கள் இருப்பாங்க. அவங்களிலே ஒரு தலைவன் இருப்பான். அவன் ஒரு பெரிய கமாண்டர் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டது இத்தாலியா பட்டாளம் என்று சொல்லத்தான அந்த பட்டாளத்தில் ஒருவர் இருந்தார். அவன் பேர் கொர்னேலியு. அவன் ஒரு புறஜாதியான். அவன் யூதன் அல்ல. அந்த நேரத்தில் அவன் தேவன் மீது யெகோவா மீது வைராக்கியம் உள்ளவனாய் காணப்பட்டான். யெகோவாவே தேவன் என்று ஆராதித்தான். அவனை அங்கீகரிக்க ஏற்றுக்கொள்ள ஒருவரும் அந்த இடத்துல இல்லை. அவன் நல்ல ஒரு பக்திமான். அவனை குறித்து சொல்லும் பொழுது இந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாய் கொர்னேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். முதலாவதாக அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்கள், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இல்லாட்ட ஒரு மிலிட்ரி கமாண்டர் 100 பேருக்கு ஒரு அதிபதியாக இருந்ததான வேதத்தில் பார்க்குறோம். இயேசுவே ஒரு 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சுகப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான அதிகாரம் படைத்ததான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதான ஒரு நல்ல ஒரு குணம் என்னவென்று சொன்னால் இந்த 2வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவன் எப்படிப்பட்டவன்? தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். இன்றைக்கி அநேகர் தேவ பக்தி இல்லாதவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த நேரத்தில் உலகத்தில் காணப்படுது கஷ்டமாக அரிதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நாட்களிலே தேவனை மட்டுமே அறிந்திருந்தவன், இயேசுவே அவன் அறியவில்லை. ஆனாலும் கூட தேவனை பற்றி விசுவாசம் கொண்டவனாய் இருந்தான். அவனுக்கு ஒரு நற்செய்தி வேணும், நற்செய்தி கிடைக்க வேண்டும் என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தேவன் அவனை நினைத்தருளினார் என்று தான் பார்க்கிறோம். அதை நாம் தொடர்ந்து இன்னொரு நாளில் நாம் பார்ப்போம். இந்த வேளையில் அவனை குறித்து சொல்லும் பொழுது அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். தன் வீட்டார் அனைவரோடும் கூட, ஃபேமிலி அதான் மிக முக்கியம், வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு, தன்னுடைய சொசைட்டியில் ஜனங்களுக்கு தான தர்மங்கள், பெரிய சேரிட்டியெல்லாம் செஞ்சு கொண்டிருந்தவன், உதவிகளை செய்து கொண்டிருந்தவன். அப்படிப்பட்டதான அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த 4 குணாதிசயங்களும் ஒரு மனிதனிடத்தில் காணப்படும் பொழுது தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார், நினைவு கொண்டுகிறார் என்றது அர்த்தம். இந்த நேரத்தில் இந்த வேளையில் இந்த கொர்னேலியுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு பதில் கொடுக்கிறார். அதற்கு அவர் ஒரு நல்ல ஒரு முடிவை அவனுக்கு கொடுக்கக்கூடியவராய் ஆயத்தமாக இருக்கிறார். அதை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த வேளையில் இந்த கொர்னேலியுடைய வாழ்க்கைக்காக கர்த்தரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த வேளையில் கூட கொர்னேலியை போல அநேக மக்கள் வெறும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் தேவனையே, ஒன்றான மெய் தேவனாகிய இயேசுவையே உண்மை தேவனாக அறிந்து கொண்டு அவர்கள் செய்கிற இந்த காரியத்தோடு கூட அவரை முதன்மைப்படுத்தி அவருக்கு நன்றி செலுத்துவார்கள் சொன்னால் அவர்கள் மேன்மை உள்ளவர்களாய் காணப்படுவாங்க. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, கொர்னேலியுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கொர்னேலியு எப்படி தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். உதவிகளை செய்தான், தன் குடும்பத்தோடு கூட ஐக்கியப்பட்டு கொண்டிருந்தாயா, பயந்திருந்தான், கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளாக இருந்தது பார்க்குறோம். ஆண்டவரே, அதோடு கூட ஒரு ஜெப வீரனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் அவனை போல வாழ நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.